நம்ம இன்னைக்கு பாரம்பரியமான நல்ல டேஸ்டியான சுண்டக்காய் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நல்லா காரசாரமாக ஒரு சூப்பரான லஞ்ச் ரெசிபியாக இருக்கும். இது கூட நீங்கள் எல்லா விதமான காய் பொரியல் வச்சு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா அப்பளம் வடம் கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு பச்சை சுண்டக்காய் ஒரு அரை கப்பளவு எடுத்துக்கோங்க. இந்த சுண்டக்காவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இது உள்ளே இருக்க விதையெல்லாம் எடுக்கணும். விரல் வச்சு நசுக்கி இந்த மாதிரி அதோட விதையை நம்ம ரிமூவ் பண்ணலாம். அப்படி உங்களுக்கு விரல் வச்சு பண்ணுறது கஷ்டமாக இருந்ததுன்னா நம்ம சின்ன உரல்லாம் வச்சுருப்போம்ல, ஏலக்காய் இஞ்சிலாம் தட்டுறதுக்கு, அந்த உரலில் கூட இதை நீங்கள் ஈஸியாக நசுக்கி எடுக்கலாம். இந்த விதையில் அதிகமான கசப்பு இருக்கும், அதனால் இதை ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணுறது ரொம்ப நல்லது. அப்போது நம்மளுக்கு சுண்டக்காய் குழம்பும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். எல்லா விதையும் ரிமூவ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. எந்தளவு முடியுதோ அந்தளவு ரிமூவ் பண்ணாலே போதும். இந்த மாதிரி நசுக்குன சுண்டைக்காயை இது போல் சுத்தமான தண்ணியில் சேர்த்துருங்க. நம்ம கையில் பண்ணுறதை விட உரல் வச்சு இது போல் இடித்தோன்னா ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும். பாருங்கள், விதையெல்லாம் ரிமூவ் ஆயிடுச்சு. எல்லா விதையும் இல்லை, ஓரளவு ரிமூவ் ஆயிருக்கு. நம்ம தண்ணியில் போடும்போது இன்னும் கொஞ்சம் விதை ரிமூவ் ஆயிரும். தண்ணியில் போடுறது எதுக்காகனா அந்த சுண்டைக்காய் கருத்து போகாமல் இருக்கிறதுக்காக. இதே மாதிரி மீத இருக்க எல்லா சுண்டைக்காயும் நசுக்கிட்டு நம்ம தண்ணியில் சேர்த்துடலாம். அவ்வளோதான், எல்லா சுண்டைக்காயும் நம்ம நசுக்கியாச்சு. இப்போ இது தண்ணியிலே இருக்கட்டும். நம்ம குழம்பு தாளிக்க ஆரம்பிச்சிடலாம். அதுக்கு முன்னாடி புளி நம்ம ஊற வச்சிடலாம். ஒரு சின்ன எலுமிச்சம்பழ அளவு புளி எடுத்து நல்லா கழுவிட்டு இது போல் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 1/4 கப் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. இது ஒரு 3-4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் இருக்கும். நான் நல்லெண்ணெய் சேர்த்துருக்கேன். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா 1 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தாளிதம் நல்லா பொரியட்டும். இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலையும் நல்லா பொரியட்டும். அடுத்து இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இது கூடவே 1 கப் அளவு சின்ன வெங்காயத்தை இது போல் 1-2 கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. நான் ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். தேவைன்னா கடைசியாக நம்ம உப்பு சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் முழுமையாக வதங்கட்டும். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு தோல் உரித்த பூண்டு சேர்த்துக்கோங்க. பூண்டை நீங்கள் நசுக்கிட்டு கூட சேர்க்கலாம். நான் அப்படியே சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. வெங்காயம் பூண்டெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா 1 கப் அளவு தக்காளியை இது போல் அரிஞ்சு சேர்த்துக்கோங்க. இது 3 சின்ன சைஸ் தக்காளி இருக்கும். நல்லா பழுத்த பழமாக சேர்த்துக்கோங்க. அப்போது டேஸ்டியாக இருக்கும். இப்போ தக்காளி நல்லா வெந்து வரட்டும். தக்காளி நல்லா சாஃப்டானதுக்கப்புறமா தான் நம்ம சுண்டைக்காய் சேர்க்கணும். சுண்டைக்காயில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிச்சிட்டு சுண்டைக்காவை மட்டும் சேர்த்துக்கோங்க. நல்லா பிழிஞ்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிடுங்க. இந்த பச்சை சுண்டைக்காய் நம்ம உடம்புக்கு ரொம்பவே நல்லது. அதனால் இது கிடச்சிதுன்னா மிஸ் பண்ணாமல் வாரத்துக்கு ஒரு டைமாவது நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது வேகட்டும். ஒரு 2 நிமிஷம் இது போல் வெந்தால் போதும். இப்போ 2 நிமிஷம் ஆகியிருக்கு. சுண்டைக்காவோட கலர் லேசாக சேஞ்ச் ஆகிருக்கு. இந்த ஸ்டேஜில் மசாலாஸ்லாம் சேர்த்துடலாம். 1 டீஸ்பூன் அளவு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. தனி மல்லித்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி மிளகாத்தூளும் தனி மிளகாத்தூள் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் காரம் ஜாஸ்தி சாப்பிடுவீங்கன்னா 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. இது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் சோம்புத்தூள், அரை டீஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது நல்லா வதக்கிக்கோங்க. நீங்கள் குழம்புத்தூள் தான் வச்சுருக்கீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்புத்தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. ஒருவேளை நீங்கள் எல்லா பொருட்களும் தனித்தனியாக சேர்ப்பீங்கன்னா நான் சொல்லியிருக்க மாதிரி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. அதே மாதிரி மசாலாவோட பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஏற்கனவே
ஊற வச்சுருந்த புளியை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அந்த தண்ணியை மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. அடுத்து இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ உங்களுக்கு உப்பு தேவைன்னா செக் பண்ணி பார்த்துட்டு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா கொதித்து வரும்போது மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், நல்ல எண்ணெய் பிரிஞ்சுட்டு கிரேவி சூப்பராக தயாராக இருக்குது. இப்போ இதில் ஒரு சின்ன துண்டு வெல்லத்தை நசுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெல்லம் கரையிறது வரைக்கும் மூடி போட்டு மூடிட்டு லோ ஃப்ளேமில் வச்சு வேக வச்சுக்கோங்க. ஒரு 1லேருந்து 2 நிமிஷம் வேக வச்சா போதும். வெல்லம் சீக்கிரமாகவே கரைஞ்சிரும். வெல்லம் நீங்கள் சேர்க்க விருப்பம் இல்லைன்னா அப்படியே ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நீங்கள் சர்வ் பண்ணலாம். வெல்லம் சேர்க்குறதுனால அதோட சுவை இன்னும் நல்லா இன்க்ரீஸ் ஆகும், அதுக்காக சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம மூடி போட்டு மூடிட்டு வெயிட் பண்ணலாம். அவ்வளோதான், டேஸ்டியான சுண்டைக்காய் குழம்பு சூப்பராக தயாராகிருச்சு. இது இப்போ பார்க்குறதுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கும். நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வைக்கும்போது நல்லாவே கெட்டியாகும். அதோட டெக்ஸ்சர் ஆறுனதுக்கப்புறமா இன்னுமே ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பாருங்கள், நல்லாவே ஆறிடுச்சு. இப்போ பார்க்குறதுக்கு உங்களுக்கு இன்னுமே சூப்பராக இருக்கும், சாப்பிடணும் போல் இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்க்கும்போதே தெரியுதுல்ல, நல்லா கலர்ஃபுல்லாக, டேஸ்ட்டும் ரொம்பவே சூப்பராக இருந்தது. இதை நான் இன்றைக்கி ஒயிட் ரைஸ் கூட வச்சு சர்வ் பண்ண போகிறேன். ஒயிட் ரைஸ் கூட நல்லா சூடாக சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். முக்கியமாக மழை காலத்தில் இது போல் காரசாரமாக சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூட நீங்கள் அப்பளம் வச்சு சாப்பிட்லாம், இல்லைனா எந்த வெஜிடபிள்ஸில் பொரியல் செஞ்சு நீங்கள் சாப்பிட்லாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த குழம்பு உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல? பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.